ஜெய், எங்க அப்பாவை பார்த்தியா? எல்லாத்தையும் மறந்துட்டு எவ்வளோ ஹாப்பியா நம்மளை வெல்கம் பண்ணார். ம் ம். ம் ஆ, ஆ, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எங்க அப்பா மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி ஏதாச்சும் பேசு. என்ன கர்ச்சி போட்டு ஒரு மனசுல இடம் பிடிக்கட்டுமா? ச்சே, எவ்வளவு சுத்தம் பண்ணாலும் இந்த தூசி வந்துகிட்டே இருக்கு. ஏன்டி ஒட்டடை அடிக்க மாட்டானடி அவன்? இங்க பாரு, ஒழுங்கா எங்க அப்பா கிட்ட மனசு விட்டு பேசு, இல்லைன்னா கொன்னுடுவேன். உங்க அப்பன்ட்ட மனசு விட்டு பேசினா உண்மையிலேயே அவன் என்ன கொண்டுடுவாண்டி. உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. அப்புறம் மாமே, நாளைக்கு எங்களுக்கு அஜித் தீபாவளி. ஹலோ, ஆ, அது ஒண்ணுதான் கேடு. சரி, உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். வை. நீங்க சொல்லுங்க மாப்ள. ஒன்றும் இல்லை மாமே, சொல்லு. தேவையில்ல. ச்சே. அப்பா நாளைக்கு எங்களுக்கு தலை தீபாவளியில அதை தான் சொல்றாரு. ஆமா, நாளைக்கு என்னப்பா ஸ்பெஷல்? ஓ, அதுவாமா? காலை உடைச்சு கழுத்தை அறுத்து கொட்டர்ல உருவி. அட மாப்ள, நாளைக்கு வக்கனையா சமைச்சு போட வேணாமா? அட வகை வகையா சமைச்சு போட வேணாமா? தலை தீபாவளி ஆச்சு, அத சொன்னேன். ஆமாப்பா, கேட்கணும்னு இருந்தேன். தலை தீபாவளிக்கு என்னெல்லாம் சம்பிரதாயம் இருக்கு? அட சம்பிரதாயம்லாம் பெருசா ஒண்ணு இல்லம்மா. என்ன சம்பிரதாயம் இல்ல? எங்க வீட்டுல என்ன உங்களை அப்படியே கவனிச்சாங்க? மாப்பிள்ளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறதுல இருந்து புது துணி வாங்கி கொடுத்து தங்கத்துல செயின் மோதிரம் வாங்கி போட்டு, மாப்பிள்ள உங்க மாமா இருக்காருல்ல, எங்க அப்பா கிட்ட புலி நகை வச்சு தங்கத்துல செயின் வாங்கி கொடுத்தா போட்டுப்பேன்னு அடம் பிடிச்சி வாங்கினாரு. அதையும் வாங்கி கொடுத்து வகை வகையா கறி மீனுன்னு சமைச்சு போட்டு குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிட்டோம். அப்புறம் இந்த பட்டாசுலாம் வெடிச்சு நல்லா கொண்டாடுறதுதான் தலை தீபாவளிக்கான சிறப்பு. முடிச்சிட்டியா? ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. பாத்தியா, நான் சொன்னல எங்க அப்பா அம்மா நீயும் மாறிட்டாங்க. எடுத்துக்கோமா. தலை தீபாவளி ஒண்ணுதான் கேடு. என்னப்பா சொன்னீங்க? அது இல்லம்மா, இப்பெல்லாம் யாரு தலை தீபாவளி கொண்டாடுறா? அதெல்லாம் ஓல்டு ஸ்டைலு. ஹோட்டலுக்கு போனோமா, பிடிச்சதை ஆர்டர் பண்ணோமா, 2 போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சமா இருக்காங்க. இப்போ போய்கிட்டு மாப்பிள்ள விட்டா உங்க மாமா இப்படிதான் ஏதோ பேசிட்டே இருப்பாரு. சமையல் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். இப்பயாவது கூப்பிட்டாங்களே.